வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா நம்ம ராஜாக்க கழுத்தில் கிடக்க மாளிகை உள்ளக வந்து பாம் வச்சுருக்காங்க. இது வெடித்து ராஜா பீஸாக செதறி போகணும், நம்ம சாமுண்டேஸ்வரி நடபணமாக நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட நம்ம ராஜாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாரு, அந்த எங்கே பாம் இருக்குது அப்படின்னு வந்து எல்லா மக்களையும் வந்து நான் காப்பாற்றணும், அதை சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லி அதை அப்புறப்படுத்தி எல்லா மக்களையும் காப்பாற்றணும்னா ஒரு வழி இருக்கு. நீ வந்து சாமுண்டேஸ்வரிட்ட போய் ராஜசேதுபதியோட பேரை நான் தான் அப்படின்னு வந்து உண்மையை வந்து நீ சொல்லணும் அப்படின்னு வந்து காளியம்மா அந்த இடத்துல நம்ம ராஜாவை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ராஜா அதை சொன்னால் கும்பாபிஷேகமே நடக்காமல் போயிடும் கண்டிப்பாக. அத்தை அதுக்கு பிறகு வந்து உண்மை தெரிஞ்ச பிறகு கும்பாபிஷேகம் மாமா கையால் நடத்த விட மாட்டாங்க, என்னையும் துரத்திடுவாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் நடக்கணும். இப்போ என்ன பண்ண, எல்லா மக்களும் பாதுகாப்போட இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கும். இந்த பாமை வந்து எப்படி அகற்ற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கௌசல்யா வந்து பாமை வந்து அகற்றக்கூடிய நிபுணர்கள் எல்லாம் வந்து வர வைப்பாங்க. அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க நேரம் நம்ம கௌசல்யா சொல்கிறாங்க, நம்ம எல்லா இடமும் பார்த்தாச்சு, இன்னும் அந்த பாம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா கண்டிப்பாக ராஜா கழுத்தில் இருக்க மாலை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அவர்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ராஜா கிட்ட வராங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாலை கொஞ்சம் உடுத்திட்டே தான் இருக்குது, ஒரு சவுண்டும் கேட்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ராஜாவை தனியாக கூட்டி சொல்கிறாங்க, வேறு எங்கேயும் அந்த பாம் இல்லை, உங்கள் மாமா கழுத்தில் கிடக்க மாலைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, மாலைக்குள்ளே பாமா? இப்போ மாமாயை வந்து மாலையை கழுத்துனா ஊர் மக்கள் எதுக்காக இப்போ கழுத்துறா அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுவாங்களே, என்ன பண்ண அப்படின்னு வந்து வேறு வழியே இல்லை, அந்த மாலையை உடனே வந்து கழுத்த சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து அதிரடியாக ராஜா கிட்ட, மாமா அந்த மாலை வேண்டாம், அதை கொஞ்சம் கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி கழுத்திருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கழுத்தில் இருக்க மாலையை வந்து சாதுரியமாக கலத்தி அப்புறப்படுத்தி நம்ம காளியம்மா முகத்தில் கரிய பூசி நம்ம ராஜா கையால் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறாங்கங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம காளியம்மா வந்து நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி, டிரைவர், உனக்கு ஒரு வாய்ப்பு தாரே, நான் ஒரு பாம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அதை அகற்றணும்னா நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், நீ உன் அத்தை சாமுண்டேஸ்வரிட்ட பேர் நான் தான் ராஜசேதுபதியோட பேரேன் அப்படின்னு வந்து உண்மையை நீ சொல்லணும் அப்படின்னு. அதை கேட்டு அவள் ஒன்று கழுத்தை குத்தி தள்ளணும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் பாம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவேன். எல்லா மக்களோட உயிர் முக்கியமா இல்லை உன் பிடிவாதம் முக்கியமானு நீனே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ராஜா யோசித்து பார்க்குறாங்க, இப்படி இந்த காளியம்மா இந்த வேலையை கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து பண்ணிட்டால, இப்போ என்ன பண்ண, இப்போ வந்து நான் அத்தை கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக மாமா கையால் நடக்காது கும்பாபிஷேகம், என்னையும் அத்தை வெளியே தள்ளி விட்டுருவாங்க, கும்பாபிஷேகத்தையும் கண்டிப்பாக வந்து மாமா கையால் நடத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த பாமை அகற்றக்கூடிய எல்லாத்தையும் போய் வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு இருக்க நேரம் நம்ம கௌசல்யா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இங்கே பாம் இருக்குது, இந்த காளியம்மா தான் வச்சுருக்கா, இதை எப்படியாவது வந்து அகற்றணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அவங்களும் அதிகாரிகளை பாம்பை வந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் வர வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌசல்யா கோயிலுக்குள்ளுக்க எங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து நோட்டம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி எல்லா இடத்தையுமே நான் எனக்கு தெரிஞ்சவரை நான் பார்த்துட்டேன், எங்குமே இல்லை. ஆனால் என்ன ஒரு டவுட் இருக்குது, என்னங்க டவுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், உங்கள் மாமக்களத்தில் கிடக்கல அந்த மாலை கொஞ்சம் வேற்றாக இருந்தது மாதிரி இருக்குது, அந்த மாலையில் எனக்கு என்னமோ இருக்கும் உள்ளுக்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க கௌசல்யா, இந்த பாருங்கள், உங்கள் கழுத்தில் இருக்க மாலையிலேருந்து ஏதாவது சவுண்ட் வந்தது மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் உறுத்தலாட்டு தான் இருக்குது, நான் தான் சரி இருக்கட்டும் கும்பாபிஷேகம் விஷயமாச்சு அப்படின்னு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பதறி போய் நம்ம கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ பயப்படாதுங்க, பாம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்,
இப்போ யாரையும் வந்து இங்கேருந்து வெளியே போக சொல்லண்டா. ஆனால் வந்து இந்த மாலையை உங்கள் மாமா கழுத்தில் இருக்கிறத எடுக்கணும். என்னங்க சொல்கிறீங்க, மாலையை கலத்தணுமா? ஆமாங்க, அந்த மாலைக்குள்ளே தான் பாம் வச்சுருக்காங்க. உங்கள் மாமாட்ட கேட்டேன், அவங்க ஆமாம் அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அதிர்ந்து போகிறாங்க. ஐயோ, நம்ம மாமாவை எட்டி பார்க்குறாங்க. மாமா சாமியை கும்பிட்ட நிலையில் அந்த மாலையும் கழுத்து மாட்டி இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம ராஜா. ஐயையோ, இப்படி வந்து ஆயிட்டே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த கழுத்து வலிக்கும் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு சாக்குவுக்கு உங்கள் மாமாவை சொல்ல வைக்கிறாங்க. அதோட ஊர்க்காரங்க சரி அதை கலத்திட்டு போட்டோம் அப்படின்னு வந்து விடுவாங்க. அந்த நேரம் அதை எடுத்து அப்படியே அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியா அப்படின்னு வந்து நம்ம ராஜா கிட்ட போகிறாங்க. மாமா, இந்த கழுத்தில் இருக்க மாலை வந்து உங்களுக்கு கழுத்து வலின்னு சொல்லி அதை கலத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, கும்பாபிஷேகத்துக்கு எல்லா மக்களும் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க, இந்த மாலையை கலத்துனேன்னா ஏதாவது ஏன் கலத்துற வாங்குறேன்னு பிரச்சனை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கழுத்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜா வந்து இந்த பாருங்க, இந்த மாலையை போட்டு எனக்கு அப்படியே கழுத்து வலிச்சு அப்படி மயக்கம் வர்றது மாதிரி இருக்குது, நான் இதை கொஞ்சம் கலத்துறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன ராஜா, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நடத்தணும்னா அதை மாலையை கூட போட முடியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சரிப்பா நீ கலத்திக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நமக்கு ராஜாவுக்கு வந்து கலத்தி ராஜாட்ட கொடுக்க ராஜா அவசரமாக அந்த மாலையை வாங்கிட்டு வெளியே அப்படியே வந்து ஓடி ஆள் நடமாட இல்லாத இடத்துல அந்த பாமை தூக்கி அப்படியே போட்டுறாங்க. அது வெடித்து சிதறுது. நம்ம ராஜா வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவுக்கு வந்து தெரிய வருது. அந்த ராஜா வந்து அந்த மாலையை போட்டு அதை வெளியே எடுத்து நம்ம ராஜா வந்து தூக்கி தூர போட்டு உயிரை வந்து காப்பாற்றிட்டான். ராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதே நேரம் இனி கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிடிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாப்புலங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திட்டம் எல்லாத்தையும் இந்த டிரைவர் பையன் சொதப்பிட்டான். இப்போ வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மூஞ்சில் கரிய பூசினவாறு நம்ம காளியம்மா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜசேதுபதியோட பேரை அப்படி யார் அப்படின்னு உள்ள ரகசியத்தை மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா கையால் வந்து கோவில் கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்ச அதே அடுத்த செகண்ட் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை இப்போ சொல்லுங்கள், கோவில் கும்பாபிஷேகம் உங்கள் மாமா கையால் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டு இல்லை, எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். இப்போ நீங்கள் வந்து ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு உள்ள ரகசியம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் இவ்வளோ நாள் இந்த உண்மையை உங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்திருக்கு, ரொம்ப சாரி, எனக்கு அந்த உறுத்தலாட்டே தான் இருந்து, ஆனாலும் மாமா கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு வந்து தான் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா இடமும் தேடிட்டு இருந்தீங்க. அந்த தீபாவளியை விட்டு கூட நீங்கள் யாருன்னு வந்து ரகசியத்தை அறிய பார்த்தீங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோம்னா, அத்தை நான் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்தேன்னு சொல்ல நேரம் வாயை மூடி இதுக்கு மேல் நீ பேசாண்டா, நீ துரோகி, இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, என் பொண்ணுக்கும் உனக்கும் வர சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான், அம்மா நீங்கள் வாயை மூடு, நாங்கள் வந்து 2 பேரும் கணவன் மனைவி, நீங்கள் சொன்னால் அவர் என் கழுத்தில் தாலி கட்டனா வேண்டான்னு சொன்னால் ஒதுக்களவுக்கு எங்கள் வாழ்க்கை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து வாழ தான் செய்வோம், உங்கள் கூட வேணால் இருக்காமல் இருக்கலாம், நான் வந்து ராஜா கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா கையை கோர்த்துட்டு நிற்கிறாங்கங்க ரேவதி.